இயேசு எடுக்கிறார் ஊழியத்தை குறைத்து பெரிய தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். இப்ப நாள்மொழியில பாக்குறீங்க, கட்டடங்கள், ஆத்துமாக்கள் வருவது, ஜனங்கள் வருவது, மிஷினரிகளை அனுப்புவது, இவ்வளவு பெரிய திட்டத்தை 78ஆம் வருஷம் காண்பித்த போது நான் சந்தோஷப்படல, பயந்தேன். இது எப்படி செய்ய முடியும்? இந்த கிராமத்தில் இருந்து கொண்டு எனக்கு அதுக்கு ஒரு அனுபவம் இல்லை, ஞானமும் கிடையாது, படிப்பும் கிடையாது என்று. ஆண்டவர் சொன்னா, நீ பயப்படாத, நான் கூட இருந்து நீங்க ஜெபிக்க எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று. அப்படி ஆண்டவர் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்ல, அதே ஆண்டவர் தான் சொல்றாரு, என் மகளே பயப்படாத, என் மகனை பயப்படாத, பொறுப்பை எடுத்துக்க, இந்த காரியத்தை செய், அவன் கூட இருந்து செய்து முடிப்பேன்னு வாக்கு கொடுக்கிறான். அது உங்களுடைய படிப்பின் காரியமா இருக்கலாம், தொழில் காரியமா இருக்கலாம், ஊழிய காரியமா இருக்கலாம், ஒரு வேலையா இருக்கலாம், ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் ஜெயமாய் நடத்துவார். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிற, பயப்படாத, கலங்காதேன்னு. ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த மகள், இந்த மகனுக்காய் ஜெபிக்கிறேன். ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு கலக்கம் இந்த மகளுடைய உள்ளத்தில் இருக்குது. இயேசுவின் நாமத்தில் அது விலகட்டும். அதை செய்து முடிக்க பலனும் கிருபை தைரியமும் கொடுத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.